இது கூட நல்ல ஒரு தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பேன் காய்ச்சதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. அதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி லைட்டாக ப்ரௌன் ஆனதும் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான். அதை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் குயிக்காகவும் சாஃப்டாகவும் வேகிறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும்னு வச்சுக்கோங்களேன். வெங்காயம் ஆயிடுச்சு. நான் ஒரு சின்ன கேரட் சேர்த்துக்கலாம். ஹாஃப் கேப்சிகம் வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஹாஃப் தக்காளி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். வெந்துச்சு. இப்போ நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், அதை இது சேர்த்து நல்லா இது கூடவே வதக்கி விடலாம். அது மாதிரி அதே கப்பில் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் இது கூட நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதில் இப்போ நான் 4.5 கப்பு தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நம்ம ரவை கிச்சடி செய்கிற மாதிரி தான், ஆனால் என்ன ஹெல்த்தியாக நம்ம இதில் ஒரு கேழ்வரகு சேர்த்துருக்கோம், கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கோம். ரவை எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் உதிரி தன்மை கொடுத்துருக்கு, அதாவது ரொம்ப கொலன்னு ஆயிடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம ரவை வந்து சேர்த்துருக்கோம். இதில் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேழ்வரகு உப்புமா. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறமா எடுத்து பரிமாறலாம். ஒட்டாமல் வருது பாருங்க. இப்போ பாத்திரத்தில் இந்த ஸ்டேஜ் தான் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கேழ்வரகு உப்புமா ரெடி. இதுக்கு ஒரு காம்பினேஷனாக நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி பிளேட்டு இப்படி போட்டு அது கூடவே ஒரு ஸ்கூப் எடுத்து நீ சாப்பிடணும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, see you all in the next video. Bye, take care.